எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன். கூலி ஆடியோ லான்ச் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தாவே தெரியுது, பிரம்மாண்டமாக இருக்குது சென்னை. மேலே வந்து ஒரு மேம்பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஆடியோ லான்ச் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போவோம். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ச் தான் பார்க்க போகிறோம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கே தான் போக போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்திருக்காங்க? மெயினாக நம்ம காரைக்கால் என்றைக்குமே சென்னையில் இருந்தாலும் நம்ம காரைக்காலை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான். காரைக்கால் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் எல்லாமே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கூலி ஆடியோ லான்ச் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளே போய் நம்ம ஷூட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக வெளியில என்ன சொல்றாங்க, ஃபீட்பேக் எப்படி இருக்குது, சூப்பர் ஸ்டார் என்ன பேசுறாங்க, லோகேஷ் சார் என்ன பேசுறாங்க, சத்யராஜ் சார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பக்காவா சில விஷயங்கள் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, ஆடியோ லான்ச். நாங்க மதுரையில இருந்து வரோம். மதுரையிலனாலே நான் எங்களுக்கு பெருமையா இருக்கோம். ஏன்னா தலைவரை முத உருவாக்குனது எங்க ஏபி முத்துமணி ரசிகர். இவர் தான் உருவாக்குனவர், ஏபி முத்துமணி. ஏபி முத்துமணி, ஏபி. ஆமா, சத்யநாராயண மற்றவங்க எல்லாம் அடுத்தடுத்து தான் வந்தவங்க. முத ரஜினியை உருவாக்குனது எங்க ஏபி முத்துமணி, மதுரை மாவட்டம். அதுல இருந்து நாங்க வந்திருக்கோம். அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டார்டிங்ல கண்டக்டரா வந்திருந்தாரு. ஆமா. லோகேஷ் டைரக்டர் அப்பாவும் கண்டக்டரா வந்திருக்காரு. ஆமா. இத பத்தி 2 வார்த்தை பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். கண்டிப்பா பேசுவாங்கல்ல, அது ஒரு அர்த்தமே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்லயும் பார்த்தேன். கண்டிப்பா இருக்கும்ல, அர்த்தம் இருக்கும்ல. தலைவர்னாலே சூப்பர் தானே. எங்களுக்கு வந்து உயிர் அவர் தான், கடவுள் அவர் தான், எல்லாமே அவர் தான். எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே ஒரு இதுல இருந்தா இவர் ஒரு ஸ்தானம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வந்துச்சு அங்க? எங்களுக்குன்னு எனக்குன்னு ஒரு டிக்கெட்டு, அவருக்கு ஒரு டிக்கெட்டு மன்றத்துல இருந்து கொடுத்தாங்க. 2 தான். இல்ல மதுரைக்கு 100 கொடுத்துருப்பாங்க. ஆனா டிக்கெட் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்காங்க அந்த இடம். அது கொஞ்சம் இல்ல அது ஒரு இது இருக்கு. ஆனா தலைவர் ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிக்கெட் கம்மியா கொடுத்துருக்காங்க. அது தலைவர் அடுத்த படத்துல பாத்துக்கிறோம். அடுத்து ஜெயிலர் 2 இருக்குல்ல, அதுக்கு நொறுக்கிடுவோம்ல. நீங்க 2 வார்த்தை பேசுங்க தலைவரை பத்தி. சார், எங்களுக்கு உயிர் வந்து தெய்வம் சார். தெய்வத்துக்கு பூசாரி இவர் சார். இவர் தான் சார் முதல் ரசிகர். பெரிய அதான் சார்
எங்களுக்கு இந்த வந்ததே மகிழ்ச்சி. ஆனா காசு கொடுத்தலாம் டோக்கன் கொடுக்கல. மன்றத்துல அன்பு சம்பிரதாயத்துல வளர்த்த கூட்டம் இவரு. எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? நாங்க நேத்து நைட்டே வந்துட்டோம். நேத்து நைட்டே வந்து எம்எல்ஏ ஆஃபீஸர்ல தங்கியிருந்தோம். இதை அப்படியே வர்றோம். ரொம்ப நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். படம் வெற்றி கண்டிப்பா. எல்லா படமும் வெற்றி தான் சார். இது அதிக அளவு வெற்றி. அதிக அளவு வெற்றி. இன்னும் நடிக்க போற படம் பூரா வெற்றி தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சன் டிவி கலாநிதி மாதிரி சொன்னாங்க, ரஜினி இஸ் ஏ நாட் ரெக்கார்ட் பிரேக்கர், ரெக்கார்டு மேக்கர். இவர் வந்து மேக் பண்றது தான் இவர், பிரேக் பண்றதே கிடையாது. இவர் வந்து ஒரு ரெக்கார்டு மேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படிதான் இந்த வந்து வேர்ல்டு லெவல்ல இப்ப பெரிய லெவல்ல ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. எப்படின்னா இது வரைக்கும் தமிழ் சினிமா அமெரிக்கா, அதாவது வெளிநாட்டில் வந்து 84 கோடி வரைக்கும் இது பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல புக்கிங், ஃப்ரீ புக்கிங்க பயங்கரமா ஆயிட்டு. அதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தலைவர் வந்து இந்த வயசுல என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காகவே நாங்க வருமோ தவிர நாங்க வந்து அப்படி இல்லை. தலைவர் வந்தா போதும், எங்களுக்கு வந்து தலைவரை பார்த்தா போதும், தலைவர் வந்தா போதும். வணக்கம் சார். நான் சொல்லுங்க. ரிலீஸ் ஆகுது. ஆமா, டீடைல்ஸ் சொல்லுங்க. எப்படி என்ஜாய்? நான் மதுரை மாவட்டத்தினுடைய மன்றத்தினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். முதலில் 1975 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அழைக்கப்படக்கூடியவருக்கு கவர்ச்சி வில்லன் ரஜினிகாந்த் நற்பணி மன்றம் என்பது உருவாக்கப்பட்டது இந்த மதுரை மாநகர் தான். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்று கோஷத்தை எழுப்பி அன்பு தலைவரை எத்தனையோ முறை நாங்கள் மதுரையிலே சந்தித்தோம். அன்னை ஒரு ஆலயத்துக்கு படத்து ஷூட்டிங் முடித்து விட்டு மருதமலைக்கு போவதற்காக மதுரையில் தங்கினார். அந்த தலைவருடைய சந்தித்த போது நீங்கள் எல்லாம் எனக்கு ரசிகராக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லாதீங்க தலைவா. என்னென்றும் இந்த இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகை ஆளக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமல்ல, பிலிம் பிஸ்டே திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை உறுதி கூறுகிறோம். அதன்படி இன்று நடக்கிறது. இன்று தலைவர் அவர்களுடைய கூலி ஆடியோ வெளியிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால், கோடான கோடி பேர், லட்சத்தில் ஒருத்தராக அத்தனை பேருடைய ஆத்மாவுடைய ஆசீர்வாதம் என் தலைவரை ஒரு மகாவாக மாற்றிவிட்டது. இவருடைய பட்டியலை எழுத வேண்டும் என்றால் ராகவேந்திரா, விவேகானந்தா இவர்களை போல் ரஜினியும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பார் என்பதை இந்த சென்னை நகரிலிருந்து நான் கூறிக்கொள்கிறேன். உண்மை, இது நிச்சயமாக நடக்கும். ஒரு நாள் வெல்லம். ஆமா. வெரி நைஸ். தேங்க் யூ so much. கூலி படத்தினுடைய தலைவர் ஃபைட்டும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாட்சியால் செய்யப்பட்ட செயினை பார்த்திருப்பீர்கள். இந்த மதுரை மாவட்டத்தில் இருந்து மதுரை மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய ரமேஷ் பழையப்பா சந்திரன், அவருக்கு வந்து இரும்பு பீரங்கி ரமேஷ் மற்றவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு வாட்சியாளர் அந்த செயினை கொண்டாந்து இந்த ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்க ஒரு நல் மகிழ்ச்சியிலே நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
தலைவர் 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 பேசுங்க எப்படி எனக்கு வந்து தலைவர் வந்து எனக்கு எல்லாமே என் உடம்பு மூச்சு எல்லாமே ஏன் இன்னைக்கு நான் என் குடும்பத்தை வந்து நேர்மையா பண்றேன்னா என் தலைவர் தான். தலைவர்னா நான் இல்லை, வாவ் சூப்பர் பெத்தவங்களை மதி கூட பிறந்தவங்க மதி சொன்ன தலைவர் தான். அந்த மாதிரி நான் மதிக்கிறேன். என் லைஃப் என்ஜாய் ஆக்குது. थैंक यू மெயின் வந்து தலைவர். தலைவர்னா நம்ம இல்ல. தலைவர் வந்து ஏன் தலைவர்னு மனித கடவுள் நல்லதை சொல்றாரு. எத்தனை மதி கூட பிறந்தவங்க மதி, உனக்கு நம்பி வர கொண்டாட்டிய மதி, பிள்ளைங்களை மதி சொன்ன தலைவர். அதுக்காக தான் थैंक यू மற்றபடி எதுவுமே இல்ல. தேங்க்ஸ். நாங்க வாங்க ஓகேவா சார் வணக்கம் சார் உங்க குட் நேம் சொல்லுங்க நேம் வின்சென்ட் என்ன ஊர் சார் நான் சிதம்பரத்துல ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்களா ஆமா நான் மாவட்ட பொறுப்புல கடலூர் மாவட்ட பொறுப்புல இருக்கேன் சூப்பர் சார் இப்போ வந்து ஆடியோ லான்ச் போறீங்க எப்படி சார் உங்களுக்கு எமோஷனா இருக்கு சார் வாழ்க்கையில தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி தலைவரை காணக்கூடிய தரிசனங்கள் தான் எங்களுக்கு ஒரு திருவிழா அனைத்து மதத்தை சார்ந்தவங்கள யாருமா இருக்கலாம் நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கலாம் இன்னொருத்தவங்க யாரா எந்த மதத்தவங்களும் சார்ந்திருக்கலாம் ஆனா எங்க தலைவரை காண்பதுதான் சம மதத்தினுடைய சம தர்மமான விழா இது எங்க தலைவர் நடிச்ச சூப்பரான ஒரு அருமையான திரைப்படம்